ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலேருந்து நம்ம சேனல்ல ஒரு புது சீரீஸை தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய கரப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நாட்டோட பிரின்ஸ் மறுபடியும் பார்டர்ல இருந்து நாட்டுக்குள்ள வரான். அதை கண்டுபிடிக்கிற ஒரு பயணத்துல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினை ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜும் பண்ணிக்கிறான். ஆனா அதை கண்டுபிடிக்கும் போது இந்த பெரிய கரப்ஷன்ல கிட்டத்தட்ட நாடே அசந்து போற மாதிரி நிறைய முக்கியமான ஃபேமிலி மாட்டுது. அதுல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் மாட்ட ஆரம்பிக்குது. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு அப்புறமா காதல் வந்துச்சா இல்லையா, மாட்டின ஹீரோயின் ஃபேமிலியை நம்ம ஹீரோ எப்படி காப்பாத்தினா, கரப்ஷன் என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாவும் ரொம்ப ஸ்பீடாவும் சொல்லியிருக்கிற டிராமா தான் இது. அடுத்தடுத்து நிறைய புது டிராமா வர வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாடகத்தை ஆனா அதே சமயம் தெளிவா முடிச்சிடலாம். இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்காக இன்னொரு பெரிய ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்காங்களே பொண்ணு பாக்குறதுக்கு, நம்ம ஹீரோயின் தானியாவை தான் பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க. வர குடும்பம் பேரு லியாங் குடும்பம். அந்த நாட்டிலே இருக்கிற பெரிய அந்த ஊரோட தலைவர் குடும்பம். நம்ம ஹீரோயின் தானியாவோட குடும்பம் இருக்கே, அந்த ஊரோட தளபதியோட குடும்பம். கரெக்டா தானியாவை பொண்ணு பாக்குறதுக்கு, அதுவும் வரதட்சணை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, டவுரி, அதை கொடுக்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த மாமியார் வந்துட்டு இருக்க தானியாக்கு மேக்கப் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு தானியாட்டு கேட்க, அந்த லியாங்க யாரு கல்யாணம் பண்ணிக்குவா, அந்த பையன் ஏற்கனவே அத்தை பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்து அந்த பொண்ணு இப்ப பிரெக்னென்ட் ஆயிட்டா. ஆனா அதை மறைச்சு வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுவும் என் அப்பா கிட்ட இருக்கிற ராணுவ பலத்துக்காக கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. நான் சத்தியமா கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவா வரிசையா வந்து நிக்குது. அதுல எது பெஸ்ட் ஷூ அப்படின்னு பார்த்து அதை போட்டுட்டு தானியா ரெடி ஆகுறா. ஷூ விஷயத்துல இருந்து அவ்வளவு கணக்கான பொண்ணு, ரொம்ப விவரமான பொண்ணு அப்படின்னு காட்டுறாங்க. இங்க இந்த லியாங் குடும்பத்துல இருந்து அந்த லேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் தானியா வரலையே, எவ்வளவு கொழுப்பு அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தானியா உள்ள வரா. லியாங்கோட அம்மா வேகமா கையை புடிச்சிட்டு, எவ்வளவு அழகான பொண்ணு, பூ மாதிரி இருக்க, உனக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பார்த்து ரெடி பண்ணி நாங்க சீதனம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு காட்ட ஆரம்பிக்க, அந்த சீதனத்தெல்லாம் ஒவ்வொன்னா போயிட்டு தானியா பாக்குறா. மேடம் நீங்களே ரெடி பண்ணல போலயே, உங்க வேலைக்கார லேடி ரெடி பண்ணிருப்பாங்க போல. இதுல இருக்க ஒரு பொருள் கூட நல்ல குவாலிட்டியான ஷாப்ல வாங்கினது இல்ல, எல்லாம் மட்டமான கடையில வாங்கியிருக்காங்க. டவுரிங்கிறது ரொம்ப வந்து சிக்னிபிகண்டான ஒண்ணு. அதை என்ன பார்த்து இவ்வளவு கேவலமான பொருள் வாங்கினா அப்போ என்ன கேவலமா நினைக்கிற மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்களா, இதை நான் எப்படி வாங்கிக்குவேன் அப்படின்னு தானியா பேச ஆரம்பிக்க, உடனே லியாங்கோட அம்மா தப்பா எடுத்துக்காத, அடுத்து உனக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த நிச்சய பத்திரம் இருக்குல்ல, இத கையில வாங்கிக்கோன்னு சொல்ல, அதை கரெக்டா கையில வாங்கும் போது தானியா ஒரு சிக்னல் கொடுக்குறா. அந்த வீட்டோட வேலைக்கார ஹெட் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க அங்க வந்துடுறாங்க. வந்து பக்கத்துல இருக்கிற அந்த வாத்து கூடையை உதச்சு விட்டுற, இவங்க சீதனமா கொடுத்த வாத்து அப்படியே பறந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த லேடி வந்துட்டு தானியா கிட்ட நின்னுக்கிட்டு, என்னமா இது, சீதனமா கொடுத்த வாத்து ஓடுறது நல்லது இல்ல, ரொம்ப மோசமான சகுனம், இன்னைக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது சரிப்பட்டு வராது, இன்னொரு நல்ல நாளா பார்த்து நீங்க திருப்பி வாங்க, அப்ப சீதனத்தை கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, தானியாவும் இது புதுசா தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு அந்த லேடி பின்னாடி ஓட்டிக்கிறா. தானியாவும் வேலைக்கார பொண்ணும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்தியே ஆகணும், அதுக்கு லியாங்குக்கும் அத்தை பொண்ணுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அந்த லியாங் அத்தை பொண்ணோட பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்கான்னு சொல்ல, இப்பவே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம தானியா கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோவோட பேரு ஜியாங்ஷு. ஜியாங்ஷு வந்துட்டு இருக்கும் போதே அவனை அட்டாக் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன கரப்ஷனை கண்டுபிடிக்க போறியா, நீ கிழிச்ச ஊருக்குள்ள போனா தானே உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவனை அடிச்சு நவுத்திட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் என்னையே அடிக்க வந்திருப்பீங்க, நான் பார்டர்ல எவ்வளவு நாள் காவல் காத்துட்டு வந்துட்டு இருக்கேன்டா, முடிஞ்சா என்ன வந்து சண்டை போட்டு பாருங்கடா அப்படின்னு ஜியாங்ஷு அவ்வளவு பேர் கூட ஒத்த ஆளா சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டையில அவனுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு ஓடி போய் ஒளியறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த லியாங், அதாவது பொண்ணு பார்க்க வந்தான்ல, அந்த பையன் அவன் அத்தை பொண்ணோட உள்ள நுழைகிறான். அந்த பொண்ணு ஆல்ரெடி நல்லா வயிறு பெருசா தெரியற மாதிரி பிரெக்னெண்டா இருக்கா. இந்த இடத்துல வந்து குழந்தைக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பலகையை கட்டணும்னா அது நம்ம குழந்தைய காப்பாத்துமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க தானியா வேலைக்கார பொண்ணோட வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க, அங்க லியாங் போயிட்டு அந்த பலகையும் கட்டிடுறான். எங்க குழந்தை ரொம்ப நல்லபடியா வளரணும் அப்படின்னு போட்டு இப்படிக்க அம்மா அப்பா அப்படின்னு உங்க பேரும் எழுதி இருக்கு. இல்ல இந்த தானியா இருக்காளே, இப்பவே சீதனத்துல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளாம். வீட்டுக்கு வந்துட்டா என்னெல்லாம் ஆட்டம் ஆட போறாளோ, நானும் என் பிள்ளையும் எப்படி பொழைக்க போறோமோ தெரியல அப்படின்னு அந்த அத்தை பொண்ணு சொல்ல, நீ கவலையப்படாத, அவ கல்யாணம் பண்ணிட்டு வரட்டும், அடுத்து உன துணை மனைவி ஆக்கிடுறேன், என் காதல் உனக்கு இருக்கும் போது என்ன கவலை அப்படின்னு கேட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தானியா பார்த்துட்டு எவ்வளவு திமிர பாத்தியா, ஆனா அவன் என்ன பத்தியே சொல்றதா நான் நினைக்கல, அவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் யாரோ அவனை பத்தி, நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே போறது இல்லையே, அந்த பலகையை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த கையெழுத்து அவனோட தான், இதை சாட்சியாவத்தே கல்யாணத்தை நிறுத்திடலாம், அவன் வெளியே போட்டும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு தானியா யோசிச்சுட்டு இருக்கா. லியாங் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போறான். கரெக்டா தானியா
தானியா கோவிலுக்குள்ள போயிடுறா. இந்த நேரம் பார்த்து அங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஜியாங்ஷு இருக்கானே ஹீரோ, அவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறதுக்குள்ள தானியா உள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறா. சோ நம்ம ஜியாங்ஷு உள்ளேயே மாட்டிக்கிறான். தானியா அந்த பலகையை பாத்துடுறா. அதை எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு எட்டி எட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போறா. ஜியாங்ஷு மின்னல் வேகத்துல பறந்து போய் அவளை காப்பாத்திடுறான். ஷூவை கலட்டி கீழே வச்சிருந்ததால அவ சாக்ஸ் பிஞ்சு போய் கால் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த கால சைனால ஹஸ்பண்ட் மட்டும்தான் கால் பாதத்தை பார்க்கணும். கால் பாதத்தை ஒரு இன்டிமேட் ஏரியாவா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. சாக்ஸ் பிஞ்சதுல இவ ரொம்ப அவமானமாயிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்க ஜியாங்ஷு டக்குன்னு அவளை கீழே விட்டுறான். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தானியா சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும் போதே தேடுங்க, கோவிலுக்குள்ள போய் தேடுங்கன்னு சத்தம் கேக்குது. ஜியாங்ஷு ஒளிஞ்சுக்கிறான். தானியா பாக்குறா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போட்டு ரூம்குள்ள தனியா இருந்தாங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம் ஆயிடும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு உள்ள அப்படியே அமைதியா சாமி கும்பிடுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆளுங்க உள்ள வரதுக்குள்ள, நான் தளபதியோட பொண்ணு, எனக்கே மரியாதை இல்லையா, நான் வந்து இவ்வளவு நேரமா சாமி கும்பிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் நடக்கல, என்ன மட்டும் இப்ப நீங்க இந்த பிரேயரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நாட்டுக்கே ஆபத்து வந்துரும், சைலண்டா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்ல, யாரோ இந்த ஆள் அமிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆளு ஜியாங்ஷுவை தேடுறத அப்படியே மறைமுகமா வச்சுக்கோங்க, வெளியே தெரியக்கூடாது பெருசா, அவனை புடிச்சா என்கிட்ட கொண்டு வந்துருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரா வந்து ஒரு ஆள் ஜன்னல்ல ஓட்டு போட்டு பாக்குறான். உள்ள தானியா மட்டும் தான் இருக்கா. வேற யாரும் இல்ல, இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட அங்க இருந்து வேகமா அந்த ஆளு கிளம்பிடுறான். இங்க கரெக்டா உள்ள வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. அவ ஜியாங்ஷுவை பார்த்து பயந்து போயிடுறா. நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு தானியா நேரா வெளியே வந்துட்டு இருக்கா. ஜியாங்ஷுவும் அங்க இருந்து அமைதியா போறதுக்கு ட்ரை பண்றான். தேடிக்கிட்டு இருக்க ஆளுங்க அங்க இங்க சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சோ தானியா கிளம்பும் போதே தானியாவோட வண்டிக்கு கீழே ஜியாங்ஷு தொத்திக்கிட்டு காட்டுக்குள்ள வந்ததும் கீழே குதிச்சிடுறான். யாரும் நம்ம வண்டியில இருந்து கீழே குதிக்கிறாங்க அப்படின்னு டிரைவர் சொல்ல தானியா போய் எட்டி பாக்குறா. ஜியாங்ஷு நின்னுட்டு இருக்கான். எதுக்கியா இங்க வந்திருக்க, ரொம்ப உனக்கு அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு தானியா கேட்க, உன் வண்டியில நான் வரலாமா, என்ன கூட்டு போய் ஊருக்குள்ள விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். ஆனா அதுக்குள்ள ஆளுங்க ஜியாங்ஷுவை அட்டாக் பண்றதுக்கு வந்துடுறாங்க. தானியாவை காப்பாத்தி வேகமா உன் மேல அட்டாக் எதுவும் விழக்கூடாதுன்னு ஓரமா கொண்டு போய் நிக்க, என்ன விடன் தானியா கத்த ஆரம்பிக்கிறா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு ஜியாங்ஷு அவளை பிடிச்சு வெளியே அனுப்பிட, கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த டிரைவர் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். வண்டியை ஓட்டி போறதுக்கு ஆளுங்க இல்ல. ஜியாங்ஷு ஒரு வழியா சண்டைய முடிக்கிறான். நான் உங்க கூட வரலாமா அப்படின்னு ஜியாங்ஷு கேட்டுட்டு இருக்க, கரெக்டா அந்த டிரைவரும் வந்துடுறான். மேடம் போலாமா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு உயிர் ஒன்னும் ஆபத்துல இல்ல அப்படின்னு தானியா கேக்குறா. செத்துற மாட்டேன், ஆனா ரொம்ப வந்துட்டு அடிபட்டுருச்சு, என்ன பார்த்தா உனக்கு வில்லன் மாதிரியா இருக்கு, என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல, வில்லன் மாதிரி தான் இருக்கு, சத்தியமா முடியாது, ஒரு பொண்ணும் பையனும் தனியா இருந்தா என் பேரு கேட்டு போயிடும் அப்படின்னு வண்டிக்குள்ள ஏறிட்டு மருந்தை மட்டும் தானியா தூக்கி போட்டுடுறா. ஜியாங்ஷு மருந்தையும் தண்ணியையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க தானியா நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்பன்னு தானியாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு பேரு மீனா. மீனா உள்ள வந்துடுறா. என்னடி ஆச்சு, ஏதோ பலகையை கொண்டு வந்தியாமேன்னு கேட்க, தானியா அந்த பலகை காணா போயிடுச்சு, நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. ஏடி இந்த பலகை நீ எங்க போய் இப்ப தேட முடியும், அவ்வளவு பெரிய இடத்துல, ஒரு வேலை மறுபடியும் நீ அவனோட வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, ஏன் லியாங்கோட வீட்டுக்கு, ஏதாவது ஆதாரம் கிடைக்கலாம்னு சொல்ல, நான் எப்படி தனியா போக முடியும், இது சரிப்பட்டு வராது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு நேரா தானியா கிளம்புறா. அவளுக்கு ரொம்ப வேண்டிய அங்கிள் ஆண்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள போய் ஒரு கிளப்ல பாக்குறா. அவங்களுக்கு கிஃப்டும் கொடுக்குறா. ஆண்டி உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, எனக்கு வந்து சீதனமா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என் மாமியார் வந்தாங்க, ஆனா அப்பன்னு பார்த்து சகுனம் சரியில்லாததால அவங்கள நாங்க அமிச்சிட்டோம், எனக்கு அவங்கள பார்த்து சாரி கேட்கணும்னு தோணுது, ஆனா தனியா போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுக்கு என்னம்மா நான் உன் கூட வரேன் அந்த ஆண்டி சொல்லிடுறாங்க. அந்த அங்கிள்கே ஏதோ பிளான் போடுறா அப்படின்னு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஆண்டி நேரா அவங்களை கூட்டிட்டு லியாங்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க உட்காந்துட்டு இருக்கும் போதே, ஆண்டி உங்க பொண்ணு எங்க, நான் புதுசா ஒரு மியூசிக் கத்துட்டு இருக்கேன், அதை அவளுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு தானியா நெய்ஸா கிளம்பி அங்க இருந்து போறா. லியாங்கோட அம்மாக்கு எங்க ஏதாவது சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு பயமா இருக்கு. வேலைக்கார பொண்ணை பார்த்து பத்திரமா என் பொண்ணு ரூமுக்கு மட்டும் கூட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா தானியா அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, ஏய் என்னது இது, உன் கை கொஞ்சம் சொரசுரன் இருக்கு, நீயும் சின்ன பொண்ணுதான், கையெல்லாம் சாஃப்டா இருந்தாதான் வந்துட்டு பொண்ணுக்கு அழகு, பொண்ணோட ரெண்டாவது முகம் கைய சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு மருந்து குறிப்பு சொல்றேன், சில பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா, நான் உனக்கு இதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்ல, அந்த பொண்ணும் பல்ல காட்டிட்டு ஓடி போயிடுறா. தானியா சீக்கிரட்டா திருட்டுத்தனமா அங்க இருக்கிற சீக்கிரட் ரூம்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கா. போய் எங்கெங்கயோ தேட ஆரம்பிக்கிறா, ஏதாவது ஒரு சாட்சி கிடைக்குதா அப்படின்னு. டக்குன்னு யாரோ வராங்கன்னு பின்னாடி போக இவ முதுகப்பட்டு ஒரு தனியா சீக்ரெட் ரூம் ஒன்னு ஓபன் ஆயிடுது. என்னதுன்னு உள்ள போய் எட்டி பாக்குறா, கதவு க்ளோஸ் ஆயிடுது. டக்குன்னு அவ கழுத்துல யாரோ வாழை வேற வந்து வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜியாங்ஷு தான் அங்க வந்து நிக்கிறான். யோ நீயா, நீ கண்டிப்பா திருடனாதான் இருப்ப போல, நான் சின்ன ஒரு ஆதாரம் தேடிதான் வந்தேன், என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப ட்ரை பண்ண. அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு ஜியாங்ஷு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இருக்கிறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு தானியா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இங்க இந்த லியாங்கோட அம்மாக்கு தானியா காணாம போயிட்டான்னு தெரியுது. அவங்க பதறிட்டு ஒரு பக்கமா தேட ஆரம்பிக்கிறாங்க.
அங்க தானியாவும் நம்ம ஜியாங்ஷுவும் சேர்ந்து அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண உள்ள கவர்மெண்டோட பணம் எல்லாம் இருக்கு. கவர்மெண்டோட பணத்தெல்லாம் அவங்க ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்காங்களா. இதுல இருந்து ஒரே ஒரு காசு மட்டும் எடுத்துட்டு போனா போதும், இதை சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒண்ணு திருட அவ ட்ரை பண்ண அவகிட்ட இருந்து ஜியாங்ஷு புடுங்கிடுறான். இது அரசாங்கம் பணம், இதை மட்டும் எடுத்தனா உன் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும், ஆதாரம் அப்படின்னு கண்டதை உளறிட்டு இருக்காத, நீ எந்த போயிடு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் அந்த அத்தை பொண்ணு கிட்ட லியாங்கோட அம்மா வந்துட்டு, இங்க பாரு வெளியெல்லாம் வராத, இன்னைக்கு ஃபுல்லா ரூம்குள்ளேயே இரு, உனக்காக தாமா சொல்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் அவளை ரூம்குள்ளேயே அனுப்பிடுறாங்க. தானியா பாத்துட்டு இருக்கா. இவனுக்கே தெரியாம திருடிடலாம் அப்படின்னு பாக்க ஜியாங்ஷு விட மாட்டேங்கிறான். இங்க பாரு பெரிய ஆபத்துல மாட்டிக்காதன்னு இவன் கழுத்துல ஒரே அடியா அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். மறுபடியும் தானியா எந்திரிக்கிறா. அவ ஃப்ரெண்டு மீனா இருக்கால, என்னடி ஆச்சு, நீ ஏதோ வந்து ஸ்டடி ரூம்ல விழுந்து கிடந்தியா, உனக்கு கூட்டு வந்தாங்கன்னு சொல்ல, நான் சீக்ரெட் ரூம்ல இருந்தேன், ஸ்டடி ரூம்க்கு என்ன கொண்டு வந்து இந்த தொல்லை தான் விட்டுருப்பான் போல, அந்த தொல்லையோட பெரிய தொல்லையா போச்சுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தொல்லையா, யாருடையது அப்படின்னு மீனாவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. தானியா வேகமா கூப்பிட்டு, கண்டிப்பா அந்த விஷயம் பெருசாயிடும், நீ என்ன தெரியுமா பண்ற அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு அந்த லியாங்கோட வீட்டை காவல் காக்குறதுக்கு ஆளுங்களை அனுப்பு. கரெக்டா அதே மாதிரி லியாங்கோட அப்பா பாத்துட்டு இருக்காரு. இந்த ஊரோட தலைவர் இருக்கிற எல்லா அரசாங்க பணமும் திருட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிட்டு, எவ்வளவு தைரியம் தான் அதை எடுத்துட்டு போயிருப்பான், இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ராஜாவே கேஸ் விசாரிக்கிறதுக்கு பயந்துட்டு வச்சிருந்த பணம், இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க, பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு லியாங்கோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அடுத்த நாள் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போது அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு சான்சலர் இருக்காரு, அவர் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாவும் ராணிலாம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறாங்களாம். அந்த இடத்துக்கு நம்ம மீனாவும் வந்திருக்கா, அவ்வளவு ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணுதான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம தானியாவும் வந்திருக்கா. தானியா லியாங்கோட அம்மாவை பார்த்துட்டு, ரொம்ப பெரிய லேடி தான் போல, அந்த குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்பயும் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க, முகத்துல எந்த ஒரு இதே காட்டவே இல்ல பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து தானியாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அந்த போட்டியில ஜெயிச்சதுல இருந்து இவன் நம்மள பார்த்து முறைச்சிட்டே இருக்காடி அப்படின்னு தானியா மீனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஒரு இளவரசியா. சரி பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ராஜாவும் ராணியும் உள்ள வராங்க. உள்ள வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, இன்னைக்கு எல்லா பெரிய குடும்பத்துல இருந்தும் ஆளுங்க வந்திருக்கீங்க, ஒரே ஒரு ஆள் தான் மிஸ் ஆயிட்டு இருக்கான், பிரின்ஸ், அவனும் வந்திருந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். ஜியாங்ஷுவை பத்தி ராஜா பேச ஆரம்பிக்க, ஜியாங்ஷு வராரு அப்படின்னு தகவல் வருது. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஜியாங்ஷு 8 வருஷத்துக்கு மேல பார்டர்ல இருந்தாரு, இப்போதுக்கு திடீர்னு இந்த ஊருக்குள்ள வராருன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஜியாங்ஷு உள்ள வந்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோடே பயங்கர விறுவிறுப்பா இருந்துச்சு. அடுத்து போக போக என்னாக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.